பவுல்ட்ரி ஃபார்ம் நேம் வந்து புகழினி நாட்டுக்கோழி பண்ணைங்கண்ணா. சரிண்ணா. எங்க இருக்குதுண்ணா? இது வந்து முட்டை வந்து வருஷத்துக்கு வந்து 200 to 250 முட்டை வரைக்கும் வைக்கும். வாத்து கோழி குஞ்சு காமிக்கலான்னு வந்தீங்க. ஆமாண்ணா. இப்போ கையில் வச்சிருக்கிறதாண்ணா? ஆனா வாத்துங்கண்ணா, ஒயிட் பெக்கின் என்ற வாத்துங்கண்ணா. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இதுல எத்தனை நாள் குஞ்சுண்ணா? நான் இது வந்து வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். வணக்கம் அண்ணா, நம்ம பேர் அறிமுகப்படுத்திங்க. நம்ம பேர் வந்து அரவிந்த்ங்கண்ணா. நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம் நேம் வந்து புகழினி நாட்டுக்கோழி பண்ணைங்கண்ணா. சரிண்ணா. எங்க இருக்குதுண்ணா? நம்ம வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பெண்ணாகரம் போற பைபாஸ்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள இருக்கணும். இப்போ நம்ம நாட்டுக்கோழி பண்ணையில எந்த மாதிரி கோழி குஞ்சுகளை கிடைக்குண்ணா? நம்ம கிட்ட வந்து அசில் பெருவடை, சோனாலி, கின்னி கோழி, வான்கோழி, கிரிராஜா, கிராம பிரியா, ஒயிட் பெக்கின், நாட்டு வாத்து, கூஸ் வாத்து, மணிலா எல்லாமே கிடைக்கணும். இப்போ நம்ம பாக்குறதுல என்ன கோழி குஞ்சுங்களா? நம்ம இப்ப பாக்குறது வந்து சோனாலினா 1 month சிக்கனா. ஓ, சோனாலி 1 month கோழி குஞ்சுகள். ஓகே ஓகே. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. இது சோனாலி பொறுத்த வரைக்கும்னா நோய் தாக்கம் குறையும்னா, அதை நம்ம மெயின்டைன் பண்ற செலவும் கம்மி. ஓகேங்களா? இதுதாங்க சோனாலி கோழிங்க. இது வந்து தீவனம் வந்து கம்மியா தாங்க எடுத்துக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து நோய் தாக்கம்ன்றது வந்து இதுக்கு அதிகம் இருக்காதுங்க. அந்த நோய் வந்தாலும் அது எதிர்த்து போராடுற சக்தி வந்து இதுக்கு அதிகமா இருக்குங்க. இது வந்து முட்டை வந்து வருஷத்துக்கு வந்து 200 to 250 முட்டை வரைக்கும் வைக்கும். கன்ஃபார்முங்களா? அது உறுதியா சொல்ல முடியுங்களா? 200 கன்ஃபார்ம் வேணும். 200 to அந்த 250 வந்து 220 230 கூட இருக்கலாம். சரி. இது கோழி குஞ்சு தவிர சேவல் தனியா வேட தனியா நம்ம கொடுத்துருவோம். நம்மளுக்கு எவ்வளவு வேணும், ஒரு மினிமம் ஒரு 500 எடுக்கிறீங்களா, ஒரு 100 சேவல் 400 பட்டை வேணாலே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல 250 சேவல் 200 250 பட்டை வேணாலே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மினிமம் 30ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம மினிமம் 30 எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பஸ் நம்ம சேலத்துல இருந்து பஸ் மூலியமாவோ ட்ரெயின் மூலியமாவோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ட்ரெயின் சார்ஜஸ் பஸ் மட்டும் நீங்க சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அங்க 1 or 2 days நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். 500 சிக்ஸுக்கு மேல நம்ம எடுக்கும்போது டைரக்டா வீட்டாண்டே வந்து ஃப்ரீ டெலிவரியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 500 சிக்ஸ், அதாவது 500 கோழி குஞ்சுகளுக்கு மேல எடுக்கும்போது வீட்டுக்கே நம்ம ஃப்ரீ டெலிவரிங்க. பாக்ஸுக்கு வந்து 30 to 35 சிக்ஸ் போல. ஒரு பீஸோட ரேட் என்ன வருதுன்னா? 100 ரூபா வருதுங்கண்ணா. 100 ரூபா. மொத்தமா வாங்கும்போது ரேட் கம்மியா இருக்கும். ஆமாண்ணா. நம்ம மொத்தமா ஒரு 500 1000 எடுக்கும்போது நம்ம அனுசரிச்சு கொடுத்துடலாம். இது எல்லாமே 1 மாசம் கோழி குஞ்சு இருக்கு. மாசத்துக்கு என்ன வெயிட் வரைக்கும் வளரும்? நான் இப்ப வந்து 1 மாசத்துக்கு கொஞ்சம் என்ன இல்லைன்னா ஒரு 200 கிராம் 150 to 200 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஓகே ஓகே. எத்தனை மாசத்துல இது வந்து முட்டை வைக்க ஆரம்பிக்குங்க? ஒரு 4 month, ஒரு 4.5 மாசம் அந்த ரேஞ்சில். உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் முட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. அது சேவல் கண்டிப்பா தேவைப்படுங்க. ஆமாங்க, சேவல் கண்டிப்பா தேவைப்படும். சந்தேகம் இல்ல. நீங்க வளர்த்து முட்டையான்ட்டு ஒரு 200 முட்டை நீங்க எடுத்துட்டீங்க, முட்டையெல்லாம் நம்ம எடுத்துட்டு சேல் பண்ணலாம் போதும் இது வந்து ரேட் குறையாதுங்க. ஒரு கிலோ வந்து ஒரு 300 to 350 நம்ம நாட்டுக்குள்ள என்ன ரேட் போதுங்களோ அதே நம்ம சந்தையில கொடுத்துக்கலாங்க. சேவலோட வெயிட் வந்து ஒரு 1.5 கிலோ to 2 கிலோ வரைக்கும் தாங்க வளரும். பட்டைக்கோழி வந்து 1 to 1.25 அந்த ரேட். பாத்தீங்கன்னா இது 1 வருஷம் ஆயிடுச்சு, முட்டை வச்சு முடிஞ்சிருச்சுங்க. அப்படியே அதை வெயிட்டா நீங்க மொத்தமா எடுக்கிறாங்க, நீங்க எடுத்துக்குவீங்களா? ஆனா அதுக்கும் நம்ம கிட்ட ஆளுங்க இருக்காங்க, எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இப்ப வந்து நாம வீட்டுக்கு மட்டும் ஒரு 10 குஞ்சு வேணுங்க வளர்ப்புக்கு அப்படின்னா அது நீங்க டெலிவரி பண்ண மாட்டீங்களா? நான் ஒரு 10 குஞ்சு இல்லைன்னா மினிமம் 30 பண்ணும்போது, ஏன்னா நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் தாங்க. ஏன்னா 10 கோழி எடுக்கும்போது அந்த பஸ்ஸுக்கான அமௌண்ட் அதுதான் பே பண்றாங்க. 30 கோழி என்னும் போது அதே பேமெண்ட் தானே பண்றாங்க. அதனால அந்த 30 கோழி எடுக்கும் போது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பஸ்ஸோட செலவு வந்து ஈக்குவல் ஆகிக்கும். ஏன்னா நாம அவங்களுக்கு மட்டுமே போடக்கூடாது, பொதுமக்களுக்கு சேர்ந்து வீடியோ போடணும். அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்கலாங்க? நெக்ஸ்ட் வாத்து இருக்குங்களா? வாத்து இருக்காங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. வாத்து கோழி குஞ்சு காமிக்கலான்னு வந்தீங்க. ஆமாண்ணா. இப்போ கையில் வச்சிருக்கிறதாண்ணா? வாத்துங்கண்ணா, ஒயிட் பெக்கின் என்ற வாத்துங்கண்ணா. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இதுல எத்தனை நாள் குஞ்சுண்ணா? இது வந்து 20 நாள் கம்ப்ளீட் ஆன குஞ்சுங்க. 20 நாள் தாச்சு. ஆமாண்ணா. 20 நாள் குஞ்சு சோறு இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. வாத்து வந்து growth வந்து அதிகமா இருக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு growth ஆயிட்டு வந்துட்டு. சரி சரிங்க. இது என்ன பிரைஸ் வருதுங்கண்ணா? இது வந்து ஒரு வாத்து வந்து 130 ரூபான்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பூரா ஒரு பீஸ் கொண்டு. இதை பத்தி டீடைல்ஸ் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்கண்ணா. இது வந்து ஒயிட் பெக்கின்னா இதுக்கு வந்து நம்ம வளர்க்கறத வந்து நம்ம பாத்துக்கிறன்ற தன்மையே வந்து கம்மியா தானே இருக்கு. இது இந்த மாதிரி நானும் ஒரு பண்ண வைக்கணும், எனக்கு மொத்தமா வேணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்ல? கான்டாக்ட் பண்ணலாம். எந்த மாதிரி இது வாங்கலாம், இப்படி வாங்கலாம், கொஞ்சம் டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து வாத்துங்க, இதுக்கு தீவன செலவு வந்து கம்மி தாங்க. தீவன செலவு ரொம்ப கம்மி தாங்க. எந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அரிசி, சோளம், மக்காச்சோளம் நம்ம வீட்டுல விளையிறது அதேவே கொடுத்தாவும் நம்ம சீக்கிரம் growth ஆகணும். ஓகே ஓகே. இதுக்கு இன்ஜெக்ஷன் மெடிசன் கொடுக்குறன்ற இதே இல்லைங்கண்ணா.
இந்த இதுக்கு டிவார்மிங்ல பண்ண வேண்டியது இருக்குங்களா? அந்த சொட்டு மருந்து எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல. வேண்டாம். ஓ சரி சரி. இது மெடிசனே கொடுக்க தேவையில்லண்ணா. மெடிசனே வேண்டியது இல்ல. மெடிசனே இப்ப நம்ம கோழிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில நோய்களை உருவாகுது. அந்த வெயில் காலத்துல மழை காலத்துல அந்த மாதிரி வருது. நாட்டுக்கோழிகள், இந்த சோனாலி கோழிகள், அதே மாதிரி இதுக்கு எந்த ப்ராப்ளமே வராதுங்கிறீங்களா? ப்ராப்ளம் வருது இல்லைங்கண்ணா. நம்ம வந்து கரெக்டான ஃபீடும் தண்ணியும் கரெக்டா தண்ணி இதுக்கு இருந்துச்சுங்களா, நல்லா தண்ணியில விளையாட விட்டீங்களா இதுக்கு எந்த நோயும் வராதுங்க. சரி சரி. இது மொத்தமா வாங்கணும்னா எவ்வளவு பீஸ் வரைக்கும் உங்ககிட்ட இது டெலிவரி பண்ணலாம்? ஆமாண்ணா, மினிமம் 30 இருந்து கொடுத்துருக்கோம். இதுவும் 30 இருந்து தான். ஓகே ஓகே. என்ன பிரைஸ் ஆகுதுண்ணா? 30 மொத்தமா வாங்கும்போது என்ன பிரைஸ் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்காண்ணா? ஆமாண்ணா, நம்ம அதிகமா எடுக்கும் போது நம்ம பிரைஸ் கம்மி பண்ணி தரலாம். என்ன ரேட் வரைக்கும் கம்மி பண்றான்? ஒரு 50 பீஸ் நம்ம வாங்கும் போது இப்ப நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 130 ரூபா சொல்றீங்க. எவ்வளவு ஒரு 10 ரூபா கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 20 ரூபா கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 10 ரூபா தானே, அதுக்கு மேல கம்மி. சரி சரி. அதுக்கு தான் கேக்குறேன். மக்கள் பாக்குறவங்க இடக்கு முறுக்கான கேள்வி எல்லாம் நிறைய கேட்பாங்க. நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு தான் கேக்குறேன். சரி சரி சரி. இது வாங்கி நம்ம இதை எப்படி உணவுக்காக பயன்படுத்தலாமா? இது எப்படிங்க? இது ஆனா முட்டைக்காக நம்ம வச்சுக்கலாம். இதுவும் முட்டை? இது முட்டை வைக்குது. இதுல சேவல் தனியா வேடை தனியா இருக்கு. இப்ப நீங்க கையில வச்சிருக்கிறது கொஞ்சம் சேவலா வேடையான்னு கொஞ்சம் காட்டுங்க. ஆனா இது சேவல்னா இது வேடைனா. ஓ இது சேவல். ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே. இது வேடை. இது வேடைங்கண்ணா. எப்படி கரெக்டா சொல்றீங்க? இது சேவல் இது வேடைங்கண்ணா உங்களுக்கு தெரியுமா? சவுண்ட் இருக்குண்ணா. ஓகேங்களா? வாத்துக்கு வந்து நீங்க எது வந்தாலும் சவுண்ட் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிங்க. ஓ சவுண்ட் இருக்கு வாத்துக்கு. சவுண்ட் இருக்கு. ஓகே சூப்பர்ண்ணா. இது அற்புதமா இருக்கு. நீங்க சொல்றது சவுண்ட் வச்சே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமாண்ணா. ஓகே ஓகே. இப்போ மினிமம் 30 பீஸ் இருந்து அனுப்பலாம். 30. லாங்கா எங்கேயும் அனுப்பி இருக்கிறீங்க? நம்ம வந்து ராஜபாளையம், தூத்துக்குடி, பெங்களூரு, அந்த மாதிரி சென்னை. இப்ப நான் வந்து மொத்தமா ஒரு வாங்கிட்டு போய் ஒரு 2 வீலர்ல வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டு தான் எடுக்க முடியுமா? அது எப்படி? அது கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா. நம்ம அதிகமா எடுக்கிறோம் போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2-3 டைம் நீங்க அமௌண்ட் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும். சரிண்ணா. அதுக்கு மேல நீங்க வந்து கிரெடிட் மூலமா எடுத்துக்கலாம். அப்படியா? ஓகே ஓகே. நீங்களே டெலிவரி செஞ்சிருவீங்க? டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே சூப்பர். சரிண்ணா. இதோட இதுதான் ஹையஸ்டா? இதுக்கு மேல நீங்க கொடுக்க முடியுமா? இதை விட சின்ன குஞ்சுகளா வேணாலும் நம்ம வந்து கறிக்காக வேணும்னாலையும் ஒரு 2 கிலோ 3 கிலோ சைஸ் பார்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கறிக்காக. ஆமா, 1 day chicks-ல இருந்து 1 month பேரண்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது மினிமம் எத்தனை நாள்ல இருந்து நீங்க டெலிவரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நம்ம டெலிவரி வந்து கஸ்டமர் சொன்னா ஒரு டேஸ்ல இருந்து ஒரு 2-3 days நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே. இல்லைங்க, இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா இது இன்குபேட்டர்ல வச்சு தான் படிக்கிறதுங்களா? இது நீங்க எத்தனை நாள் இந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அங்க பொரிச்சு இன்குபேட்டர்ல வச்சு நம்ம பொரிச்சு ஒரே நாள் இங்க வந்துரும். ஒரே நாள்ல வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்க இருந்து இங்க எத்தனை நாள்ல டெலிவரி? இங்க இருந்து வெளியே எத்தனை நாள்ல டெலிவரி தெரியும்? 20 days ஆயிடும். 20 நாளுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து வெளியே கொடுப்பீங்க. அதான் நான் கேக்குறேன். 20 நாளுக்கு அப்புறம் தான் வெளியே போகும். அது வரைக்கும் நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சிக்ஸா இருந்தாலும் சிக்ஸ் வந்து கோழி குஞ்சுக்கு வந்து 30 நாள் கழிச்சுதான் வெளியே போகணும். இது வந்து 20 நாள். 20 நாள் ஃபாஸ்ட் growth. ஓகே ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அது என்ன பார்க்கலாங்க? நாட்டுக்கோழி பார்க்கலாம். ஓகே. வான்கோழிங்க? வான்கோழி இருக்கு, நாட்டுக்கோழி இருக்குன்னா வாங்க பார்க்கலாம். ஓகே ஓகே. ரொம்ப வணக்கம். அப்படியே இந்த வான்கோழி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வான்கோழி வந்து நம்ம கிட்ட வந்து எல்லா கலர்லயும் இருக்கணும். ஒயிட், பிளாக், பொரி கலரு. ஓ, எல்லா கலர்லயும் இருக்கணும். ஒயிட், பிளாக், பொரி கலர். இதுல எது டிமாண்டுங்க? எல்லா கலரும் டிமாண்ட்னா ஒயிட் அதிக டிமாண்ட் வரணும். ஏன் நீங்க டிமாண்டுங்கிறீங்க? என்ன காரணங்க? இது வந்து ரம்ஜானுக்கு கறிக்காக எடுத்துக்கிறாங்கண்ணா. சரி சரிங்க. ஓகேங்களா? அவன் இப்ப இருந்தே வளர்த்தாதான் அந்த ஒரு 10 கிலோ ரேஞ்சுக்கு வரும். ஓ, இப்ப இருந்து அடுத்த ரம்ஜானுக்கு 10 கிலோ ரேஞ்சுக்கு வருங்கிறீங்க. வந்து ஒரு 10 கிலோவும் பட்டை வந்து ஒரு 7 கிலோவும் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வளரணும். ஓகே ஓகே ஓகே. இது அதிகபட்சமா. இது வந்து நம்ம 1 month சிக்கு, 1 day சிக்கு, இல்ல நம்மளுக்கு டைரக்டா கறி பர்பஸ்க்காக வேணும், நம்ம கடை வச்சிருக்கோம், நம்ம கறி பர்பஸ்க்காக வேணும்னாலும் நம்ம அதுக்கும் கொடுத்துருக்கோம். ஓ, டைரக்டா அந்த அளவுக்கு ஒரு மினிமம் இந்த உணவுக்காக மினிமம் எத்தனை கிலோ இருந்து நம்ம கொடுக்கலாம்? சாப்பிட்றதுக்காகனா 3 கிலோக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். மினிமம் வான்கோழி 3 கிலோக்கு மேலே இருந்தால் தான் உணவுக்கு தயார் பண்ணலாம். சரி சரி. என்ன ரேட்ல இருந்து போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட? இது வந்து 45 நாள் குஞ்சு 250 ரூபா. ஒரு குஞ்சு 250 ரூபா. 45 நாள் குஞ்சு ஒரு குஞ்சு 250 ரூபா. ஜோடியாக கொடுத்தீங்கன்னா ஒரு ரேட் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். சரி, மொத்தமாக எவ்வளோ பீஸ் எடுக்கணும்? இது அதே மாதிரி 30 தானுங்களா? எந்த பீஸ் எடுத்தாலும் 30 எடுத்தால் டெலிவரி பண்ணிக்கலாம். ஓகே. இது மொத்தமாக வாங்கும்போது அந்த வாங்கி நாம் கொண்டு ஊர் ஊராக விற்கிறவங்க எடுக்கிறாங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க? நம்ம நேர்ல வாங்க, அனுசரிச்சு நம்ம பேசிக்கலாம். ஓ, நேர்ல வாங்க, அனுசரிச்சு பேசிக்கலாம். ஏதாவது நேர்ல வந்தீங்கன்னா நம்ம ரேட் அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஓகே 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 ஓகே. நேர்ல வந்து சிக்ஸை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாங்கண்ணா? நம்ம வந்து நாட்டுக்கோழி பார்க்கலாம். ஓகே ஓகே.